ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி ரேசன் அரிசியில் எப்படி சூப்பராக முறுக்கு பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு 1/4 பிடி உளுந்து எடுத்து ஒரு கடாயில் வச்சு லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிடுவோம். நம்ம பச்சரிசி வறுக்க தேவையில்லை, ரேஷன் கடை பச்சரிசி தான். அது நான் ஒரு பிடி எடுத்திருக்கேன். அதில் 1/4 பிடி உளுந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ அதை மிஷினில் கொடுத்து நல்லா மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிடுவோம். அதில் நான் கழுவி கொஞ்சமாக எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அளவு சீரகமும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக நான் டால்டா ஆட் பண்ணுறேன். நீங்கள் நெய் ஆட் பண்ணலாம், ஆனால் நெய்யை விட டால்டா ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஒரு டைம் டால்டா ஆட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் உப்பு தேவையான அளவு போட்டு கரைச்சி எடுத்துக்கிடுவோம். இது மாதிரி அத்தை தான் பண்ணுறாங்க, அவ்வளோ கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு இருந்துச்சு முறுக்கு. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நம்ம போட்ட எள்ளு, ஜீரகம், டால்டா எல்லாம் மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு இந்த அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே பிசைஞ்சு விட்ருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. நம்மளுக்கு ரேஷன் அரிசியில் பண்ண முறுக்கு மாதிரியே இருக்காது, அவ்வளவு கிறிஸ்பியாக அவ்வளவு சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கிருங்க. நம்மளுக்கு கரெக்டாக இந்த பதம் இருக்கணும் மாவு. அப்படியே வச்சுக்கிடுவோம். வச்சுட்டு இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடுவோம். ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கிடுவோம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ நம்ம மாவை எடுத்து முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடுவோம். மாவில் இப்போ கொஞ்சமாக மாவை எடுத்து அப்படியே முறுக்கு வரலில் வச்சுருங்க. வச்சுட்டு கீழே ஒரு கரண்டி வச்சு அப்படியே புழிஞ்சு விட்டுருங்க. நம்மளுக்கு நல்லாவே சாஃப்டாக வந்துச்சு புளியறதுக்கு. அப்படியே எண்ணெயில் போட்டுருவோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க. அது மாதிரியே நம்ம சுற்றி எல்லா மாவையுமே முறுக்கு மாதிரி சுற்றி அப்படியே ஆயிலில் போட்டுருவோம். நீங்கள் மாவு மட்டும் இது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாகவே ஒரு 10 மினிட்ஸில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் முறுக்கு. இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு மேலே நுரையாக வருது இல்லையா, அந்த நுரை எல்லாமே அடங்குனதுக்கப்புறம் நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த முறை எல்லாமே அடங்கட்டும். இப்போ நல்லா அடங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ அப்படியே முறுக்கு எடுத்துக்கிடுவோம். எடுத்து அப்படியே வச்சுக்கிடுவோம். நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு ரேஷன் அரிசியில். இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.